மீனானால என்ன பண்ணிட முடியும்னு சொல்லிட்டு சர்வசாதாரணமா எடை போட்டுட்டு சக்திவேலும் குமாரும் வந்துட்டு மீனா கிட்ட வம்பிழுத்து இப்ப அதே மீனானாலேயே வந்துட்டு இடத்த இழந்து முத்துவேலுகிட்டையும் மாட்டிட்டு முழிக்கிறது உங்களுக்கும் பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். ஆக்கிரமிப்பு நிலத்துல கடையை கட்டி வச்சுட்டு நமக்கே யார் நோட்டீஸ் அனுப்புனது அப்படின்னு சொல்லிட்டு பண்ற தப்ப ரொம்பவே தைரியமா எதிர்த்து கேட்கற மாதிரி யார் நமக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சது வா போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலும் குமாரும் வந்துட்டு கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த நோட்டீஸ் அனுப்புனது மீனா தான் அப்படின்னு. நீ தான் இந்த வேலையை பார்த்தியா, எனக்கு இப்பதான் தெரியுது யாருக்கு இவ்வளவு தைரியம் வந்திருக்க போது, இதெல்லாம் உன்னோட வேலை தானா அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலு குமார் வந்துட்டு மீனா கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நிஜமா சொல்றேன், இது உங்களோட இடம்லாம் எனக்கு தெரியாது. ஆக்கிரமிப்பு நிலத்துல கடை கட்டி இருக்காங்க, அதுக்காக தான் நான் நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தேன். எனக்கு இப்பதான் தெரியுது அது உங்களோட இடம்னு. அது உங்களோட கடன் இல்ல, அது யாரோட கடையா இருந்தாலும் ஆக்கிரமிப்பு நிலத்துல அது கடை இருந்துச்சுன்னா அதை எடுக்க சொல்லி சொல்றதுதான் எங்களோட வேலை அப்படி சொல்லி மீனா வந்து அவங்க தரப்பு நியாயத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மீனா சொல்றத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம ஏதோ மீனாவோட பிடிவாதத்துல தான் இந்த நோட்டீஸ் அனுப்பறதா இவங்களாம் நினைச்சுக்கிட்டு உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படி சொல்லிட்டு சக்திவேலு குமார் வந்துட்டு ஆபீஸ்லயே மீனா கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு மேல என்கிட்ட நின்று பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, அதுக்கப்புறம் அது உங்களுக்கு தான் பிரச்சனையா மாறும். கவர்மெண்ட் ஆபீசரை ஒர்க் பார்க்க விடாம டிஸ்டர்ப் பண்றீங்கன்னு சொல்லிட்டு உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படி சொல்லி மீனா மிரட்டவும் வேற வழியே இல்லாம சக்திவேலும் குமார் வந்துட்டு கோவத்தோட அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுமே சக்திவேலும் குமார் வந்துட்டு இந்த விஷயத்தை முத்துவேல் கிட்ட சொல்றாங்க. இந்த நோட்டீஸ் அனுப்புனது வேற யாரும் இல்லனே பாண்டியனோட மருமக தான். பாண்டியனோட மருமக மீனா தான் வந்துட்டு அந்த கடை நம்மளோடதுன்னு தெரிஞ்சு அந்த நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கு. நாங்க போய் கேட்கிறோம், எங்க கிட்டே அவ்வளவு தைரியமா எங்களை எதிர்த்து கேள்வி கேக்குது. அது போக எங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு என்னையும் குமாரையும் உள்ள வச்சிருன்னு சொல்லி வேற மிரட்டுது. இது எல்லாமே இந்த பாண்டியன் கொடுக்குற தைரியம் தானே. அந்த தைரியத்துல தான் அவங்க மருமக கூட நம்ம குடும்பத்தை எதிர்த்து இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம சக்திவேல் குமாரும் வந்துட்டு முத்துவேல் கிட்ட மீனாவை பத்தியும் பாண்டியன் குடும்பத்தை பத்தியும் தப்பு தப்பா சொல்லி வச்சுக்கிட்டு இருக்காங்க. சக்திவேல் குமார் சொல்றத அப்படியே நம்புற முத்துவேல் வந்துட்டு இந்த பாண்டியன் குடும்பத்தை சும்மா விடக்கூடாது, கூடி சீக்கிரமே உங்களுக்கு ஏதாவது ஒரு பதிலடி கொடுத்தே ஆகணும், அப்பதான் வந்து இவங்க அமைதியா இருப்பாங்க. நம்ம இப்படி அமைதியா விட்டு போக போக தான் இவங்க புதுசா ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கண்டிப்பா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும்னு சொல்லிட்டு முத்துவேலுமே வந்து பாண்டியன் குடும்பத்தை எப்படிடா பழிவாங்கன்னு சொல்லிட்டு சக்திவேல் கூட சேர்ந்துக்கிட்டு அவருமே பிளான் பண்ண ஆரம்பிச்சாரு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் மத்தியில வந்துட்டு மீனா கவர்மெண்ட் ஆர்டர் காப்பியோட அந்த இடத்துக்கே கிளம்பி போயிடுறாங்க. விஷயத்தை கேள்விப்பட்டு சக்திவேல் முத்துவேல் குமார் சொல்லிட்டு எல்லாருமே அங்க போயிடுறாங்க. போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் கவர்மெண்ட் ஆர்டர் கைக்கு வந்துருச்சு. இதுக்கப்புறம் இந்த கடையை இடிக்க சொல்லி கவர்மெண்ட் இருந்தே ஆர்டர் போட்டாங்க. ஆக்கிரமிப்பு நிலத்துல உங்க கடை இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நோட்டீஸ் ஏற்கனவே அனுப்பிச்சாச்சு, நீங்க கடையை காலி பண்ற மாதிரியே தெரியல, அதனாலதான் நாங்களே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொன்னதுமே முத்துவேல் சக்திவேல் ரெண்டு பேருமே ரொம்பவே ஷாக்காய் போயிடுறாங்க. நான் உங்களுக்கு எப்போ நோட்டீஸ் அனுப்புனேன், அந்த நோட்டீஸை பார்த்துட்டு நீங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணல, பதிலுக்கு நீங்க வந்து என்னை மிரட்டிட்டு தான் போனீங்க. உங்ககிட்ட நான் சொல்லி எவ்வளவு நாள் ஆச்சு, நீங்க அப்பயே கடையை காலி பண்ணிருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு அவமானப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுமே வந்துட்டு நியாயமா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னமோ தப்பே பண்ணாத மாதிரி முத்துவேலும் சக்திவேலும் வந்துட்டு நீ எல்லாமே பழைய பகைய மனசுல வச்சுக்கிட்டு பாண்டியன் சொல்றதை கேட்டுக்கிட்டு தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற, எனக்கு தெரியும் இந்த பிரச்சனைக்கெல்லாம் பின்னாடி யாரு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சம்பந்தமே இல்லாம இந்த பிரச்சனையெல்லாம் பாண்டியன் உள்ள இழுத்து விட்டு இருக்காரு. பாண்டியன் சொல்லி தானே நீ நோட்டீஸ் அனுப்புன, பாண்டியன் சொல்லி தான் இன்னைக்கு கடையை இடிக்கிறதுக்கு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம இந்த பிரச்சனையில பாண்டியனை வந்து இழுத்து விட்டு இருக்காரு. முத்துவேலும் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம சக்திவேல் சொல்றதை அப்படியே டோட்டலா நம்பிக்கிட்டு இருக்காரு. ஆர்டர் காப்பி கைக்கு வந்ததால மீனா வந்துட்டு கடையை காலி பண்ண சொல்லி சொல்லிடுறாங்க. ஆக்கிரமிப்பு நிலத்துல இருந்த கடையை கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் வந்து காலியும் பண்ணிடுறாங்க. போய் பாண்டியனோட மருமக கிட்ட தோத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலும் குமார் சேர்ந்துக்கிட்டு முத்துவேலை இன்னுமே ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்காங்க. நடக்கிறதெல்லாம் பாக்குற முத்துவேலுக்கு வந்துட்டு பாண்டியன் குடும்பத்து மேல பயங்கரமான கோவம் வருது. இவங்களை சும்மா விட்டுறக்கூடாது, கண்டிப்பா அவங்களை பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலோட சேர்ந்துக்கிட்டு முத்துவேலுமே இப்ப மைண்ட் மாறி எப்படா பாண்டியன் குடும்பத்தை பழி வாங்காதுன்னு சொல்லிட்டு அவருமே யோசிக்க ஆரம்பிச்சிடறாரு. ஆனா இங்க நடந்த எந்த விஷயத்தையுமே வந்து மீனா பாண்டியன் வீட்டுல யாருக்கிட்டயுமே சொல்லவே இல்ல. இவ்வளவு பெரிய பிரச்சனையை அசால்ட்டா தனியால ஹேண்டில் பண்ணிட்டு வீட்லயும் யார்ட்டையுமே சொல்லாம அவங்களுமே மூடி மறைச்சிடறாங்க. மீனா தானே என்ன பண்ணிட முடியும்னு சொல்லிட்டு அசால்ட்டா நினைச்சுக்கிட்டு இருந்த சக்திவேலும் குமாரும் வந்துட்டு இப்ப மீனா மூலியமாவே கடையை பறி கொடுத்துட்டு இப்ப மீனா முன்னாடியே சக்திவேல் முத்துவேல் குமார் 3 பேருமே பரிதாபமா நிக்கிறது உங்களுக்கும் பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.